ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய பேச்சுகள், பெரியார் பற்றிய அவருடைய பேச்சுகள் கேட்கவே முகம் சுளிக்கும் அளவுக்கான அவரோட பேச்சு ரொம்ப ஒரு நாகரிகமற்ற முறையில் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப காட்டமாக அமைச்சர் துரைமுருகனே கூட மானமும் அறிவும் இல்லாதவரோட பேச்சு அது அப்படின்ற அளவில் காட்டமாக தன்னோட கருத்தை பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முதற்கொண்டு எல்லாருமே கண்டிக்கக்கூடிய இடத்துக்கு வருது. வழக்குகளும் தொடுக்கப்படுது. ஒரு சீரியஸான இடத்துக்கு அந்த சப்ஜெக்ட் நகருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சீமானோட பேச்சு, அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அந்த ஓவரால் சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு தரங்கட்ட பேச்சு. இது அதாவது தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிகளும் இந்த மாதிரியான ஒரு பேச்சை, இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குனதில்லை. எத்தனையோ கட்சிகள் இரண்டாம் தர பேச்சாளர்கள் இருப்பாங்க. பட் அவங்களாம் அந்த அந்த லிமிட்டோட ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பேசுகிறதே கிடையாது. இதை விட தரம் விட்டு பேசுறதுக்கு ஆட்களும் இருக்கிறாங்க, பதில் கொடுக்குறது. இதை விட தரவுகளோட பேசக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஏன் இப்போ பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு இதுக்கு பின்னாடியே தன்னை காப்பாற்றிக்கிறக்க தான் பேசிட்டு இருக்காரு. வேற ஒன்றுமே கிடையாது. இல்லை, பெரிய பெரிய தன்னை காப்பாற்றிக்கிறதுனா என்ன விஷயம்? இப்போ கட்சி இப்போ நீங்கள் டெய்லி தினத்தந்தி பேப்பர் இந்த மாதிரி பேப்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ராசி பலன் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்றைக்கி யார் கட்சியில் விட்டு போகிறான்னு அவர் காலையில் பேப்பர் பார்த்தா தான் தெரியும். கூண்டோட மாவட்டமாக கலந்து போயிடறாங்க. ஒரு ஆள் போகிறதில்ல, ஒவ்வொரு மாவட்டத்தையும் கூண்டோட கலைஞ்சு போயிடறாங்க. அப்போ கட்சி கட்டமைப்புகள் செதஞ்சிக்கிட்டே வருது. இவருடைய ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கல, ஒரு இடத்துக்கு போனார்னா இவருடைய செலவு எழுத்து வச்சுக்கிறாரு. அது நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு தம்பிகள் கூட்டமாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தன்னை இந்த இடத்துல நிலைநிறுத்தி கொள்ளணும். டெய்லி ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட், டெய்லி ஒரு சர்ச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் அவர்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு வந்தவங்க கட்சிக்கு பலகீனமாக போச்சு, ஆள்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா கொடுக்குற கப்பத்தை நிப்பட்டனா பண்ணுவீங்க. இப்போ நான் லைம் லைட்டில் தான் இருக்கேன், நானும் ஆக்டிவாக தான் இருக்கிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறதா தயாராக தான் இருக்கிறேன். அப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இன்றைக்கி பெரியாரை பேசிகிட்டு இருக்காரு. பெரியாரை யார் பேசுனா யார் சந்தோஷப்படுவான்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய எஜமானம் அந்த மாதிரியான ஆட்கள் தான். அப்போ அவர்களை குளிர் வைக்கிறதுக்காக தான் தொடர்ந்து இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்காரு. அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் இன்றைக்கி ஒரு அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகள்லாம் கூட பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ சீமானுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா, ஒரு உதவி இயக்குனர், அதற்கு பிறகு ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுதுறாரு, அந்த படம் போல். அதற்கு பிறகு முதல் படம் பண்ணுறாரு, அந்த படம் சுமாராக போச்சு. ரெண்டாவது படம் பண்ணுறாரு, வாய்ப்புகள் இல்லை. இப்போ வாய்ப்புகள் இல்லாமல் அடுத்த படத்துக்கு இல்லாமல் ஒரு 4 வருஷம் கேப்பு. அப்போ வாய்ப்புகள் தேடுறாரு, டிஸ்கஷனுக்கு போகிறாரு. இதெல்லாம் தம்பிகளுக்கு தெரியுமான்னு தெரில. 2005 வரைக்கும் சீமான் யார், 2005க்கு பிறகு 9க்கு பிறகு அவர் யாருங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழுக்கு புரியுமான்னு தெரில. இப்படி தான் ஒரு டிரான்ஸ்மிஷன் மாறுது. அப்போ ஒரு கொஞ்சம் பேசக்கூடிய நபராக இருக்கிறாரு, கொஞ்சம் படிக்கக்கூடிய நபராக இருக்காருன்னா பெரியாரிய மேடைகள் தான் அவருக்கு முதல் மேடை போட்டு கொடுச்சு. பெரியாரிய மேடைகள் தான் பேச ஆரம்பிக்கார். அப்புறம் அவருக்கு ஸ்டாண்ட் எடுக்கார். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தவர். இலை மலர்ந்தால் தான் ஈழம் மலரும் ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாளில் தமிழ் தேசியம்னாரு. அப்புறம் முப்பாட்டன் வழிபாடுன்றாரு. அப்புறம் இப்படியே அவருடைய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறி அது என்னோட கருத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் படிக்க நான் தெளிவு பெறேன். முன்னாடி நான் தெளிவு பெற மாதிரி இப்போ தெளிவு பெற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அது விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ தான் தெளிவு ரொம்ப கலங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தார், இப்போ தான் ரொம்ப கலங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ பேசுறதுக்கு காரணம் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, பெரியாரை பற்றி அபத்தமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஆதாரம் கேட்டால் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் எதை பார்த்து படிச்சிங்க? நான் இதில் பார்த்து படித்தேங்க, இதுதாங்க ஆதாரம் கொடுக்கணுமா இல்லையா? நீ ஆதாரம் கொடுனா குற்றம் சாட்டப்பட்டவர் நீ தான் குற்றம் சாட்டுறீங்க அவர் பெரியாரை பற்றி. அப்போ ஆதாரத்தை நீங்கள் தான் கொடுக்கணும். ஆதாரத்தை நீங்கள் தேடி என்ன கொடுக்கணும்னா அப்போ நீ எதை பார்த்து இதை படிச்சிங்க? வாட்ஸ்அப்பில் படிச்சிங்களா? இல்லை யாராவது சங்கி கும்பல் அமைச்ச ஃபார்வர்ட் பண்ண மெசேஜை படிச்சுட்டு சொல்கிறீங்களா? அதை கூட காட்டுங்க. நான் என்னுடைய எஜமானர் அமைச்ச இதுதான், நான் இதை பார்த்து தான் படித்தேன் அப்படின்னு சொல்லுங்கள், தைரியமான ஆள். இப்போ அண்ணாமலை சொல்கிறேன், நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றுமே தேவையில்லை. எவிடன்ஸ் யார் இப்போ யாருக்கு இவர் அமைச்சிருக்கிறாங்க, யார் இவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ வெட்ட வெளிச்சமாக போச்சு. ஆனால் அண்ணாமலையே சொல்கிறார் இது தேவையில்லாத விஷயம். இப்போ பெரியார் பற்றிய விஷயம் இப்போ தேவையில்லாது, பட் அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ அதை பேசுறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்றாரு. அது நேரடியாக எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியுமா? கம்பெனி சீக்கிரம் வெளியே தெரிஞ்சிடாதா? அப்போ இவருக்கு பெரியாரை தமிழ்நாட்டில் பாசிச கும்பல், மதவாத கும்பல் காலுன்ற முடியல. அதுக்கு ஒரு பெரியார் போட்ட ஒரு சித்தாந்தம் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கோயிலுக்கு போகிறான், பெரியார் பிறந்தநாளை கொண்டாடுறான், பெரியார் பேசினாலும் கோவம் வருது. சர்ச்சுக்கு போகிறான், பெரியாரை பேசினா கோவம் வருது. மசூதிக்கு போகிறான், பெரியாரை பேசினா கோவம் வருது. அப்போ பெரியாருங்கிற ஒரு நபர் இங்கே ஒரு பெரிய சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. பகுத்தறிவுங்கிற சித்தாந்தத்தை போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. யோசிக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அரசியல் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. பெண்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு பெரிய சித்தாந்தத்தை, ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு பெரியார். அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு திமுக, அதிமுக கடந்த 50 வருஷமா. இந்த கட்டமைப்பை உடைக்க முடியல, உள்ளே வர முடியல. கடந்த 10 வருடங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ சித்தாந்த ரீதியாக தமிழ்நாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ சித்தாந்தத்தை இவர்கள் உடைக்க முடியல. சித்தாந்தம் சொன்ன தலைவர்களை உடைச்சா சித்தாந்தம்
பலகீனமாயிருங்கிறது தான் அவருடைய கால்குலேஷன். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கருப்பாடு தான் இந்த சீமானை வச்சு தான் அந்த வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து. பெரியாரையே இப்போ புத்தகம் பாதி புத்தகம் தான் படிச்சிங்களா? முதல்ல பெரியார் நீங்கள் பாராட்டி, இதே வாய் தானே பெரியாரை பாராட்டி போயிடுச்சு. அப்போ புத்தகத்தின் நான் 2 பக்கம் படிச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டீங்களா? எங்கே தெரிஞ்சுது உங்களுக்கு? அப்போ இப்போ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன்னை வந்து நிலைநாட்டிக்கிறதுக்கு இந்த வேலைகள்லாம் இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே சார், இப்போ வந்து பெரியாரை தன்னுடைய ஒரு கொள்கை வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இது குறித்து அமைதியாக இருக்கார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஏன் அவர் பேசலையே அப்படின்ற மாதிரியான ஒரு டிபேட் வந்து இப்போ கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியிருந்தாரு, அதுக்கு வந்து கண்டிச்சிருந்தார், விஜய் கண்டிச்சிருந்தாலாம் பார்த்தோம். அறிக்கை பேர் இல்லாமல், ஆமாம், பேர் இல்லாமல் கண்டிச்சிருந்தாலாம் பார்த்தோம். பட் இப்போதைக்கு வந்து சீமான் பற்றி அவர் அமைதியாகவே இருக்கார். எப்படி பார்க்கலாம்? ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த செய்தியை போய் ரீச் ஆகும் போல. நம்ம இன்டர்நெட் காட்டில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கார் போல. ஒரு வாரம் கழிச்சு ரீச் ஆன பிறகு அவர் ஆலோசகர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு ஒரு அறிக்கை கொடுக்கலாமா, நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் கூட இன்றைக்கி கூட வந்து பேரே இல்லாமல் ஒரு அறிக்கை கொடுப்பார். நான் வந்து பெரியாரை பற்றி பேசுவதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன், யாருக்கு அறிக்கை விடுறீங்க அப்படின்னு தெரியாமல் கூட கொடுக்கும். விஜயோட அரசியல் நம்ம நிறையா பேசிட்டோம். நீ அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. விஜய் ஒரு புரிதல் கிடையாது, ஒரு பற்று கிடையாது, ஒரு தெளிவான ஒரு அரசியல் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்துச்சு, ஆளுநர் போய் மனு கொடுக்குறீங்க. ஆளுநர் மாலை முன்னாடி போராட்டம் நடத்திருக்கணுமா, ஆளுநர் மாதிரி மனு கொடுத்துருக்கணுமா? இப்போ அரசியல் தெளிவே இல்லாத ஒரு நபர் தான் விஜய். விஜயை பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆல்மோஸ்ட் இப்போ அது ஆரம்பத்திலேயே கருவிலே கலந்து குறைந்த மாதிரி அது போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவ்வளோதான். அதை தான் இவர் கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கார். இப்போ இந்த விஷயத்தில் டைரக்டர், சினிமா இயக்குனர் அமீரோட பேர் அடிபடுது. அந்த விஷயத்தை அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அமீர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, விஜயை பார்த்து உங்களுடைய கொள்கை தலைவர்னு நீங்கள் சொல்கிறீங்க, பெரியார் அம்பேத்கர் அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கை தலைவருங்கிறீங்க. அப்படி உங்கள் கொள்கை தலைவரை இவ்வளவு கொச்சையாக அருவருப்பாக ஒரு விஷயத்த பேசுகிறார். இவ்வளவு நாள், இன்றைக்கி 3 நாள் ஆச்சு, நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே பேசலையே அப்படின்னு ஒரு பதிவு போடுறார், ஒரு கருத்து சொல்கிறாரு. அது எல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. இதை பார்த்தவொடனே தம்பிகள் என்ன பண்ணுறாங்க, புதுச்சேரிந்து போய் லண்டன்லேருந்து, துபாயிலேருந்து அங்கேருந்து ஃபோனை போட்டு இவரை போய் மிரட்டுறது, இவரோட உதயாளு ஃபோன் நம்பரை போட்டு மிரட்டுறது, இவர் மெசேஜ் அனுப்புறது. அமீருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியும். தம்பிகளுக்கு அண்ணனை மேடையெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒன்றா சிறையில் பார்த்தவர் அவர். அது தெரியுமா என்னன்னு தெரியல. ஈழப்பிரச்சனைக்காக போராடி சிறைச்சாலையில் மாதக்கணக்கில் இருந்து ஒன்றா வந்தவங்க. 2005க்கு முன்னாடி அண்ணன் எப்படி இருந்தார், 2009க்கு பிறகு அண்ணன் எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆனாருங்கிற இன்னொன்னோடு தெரிஞ்சாலும் நீங்கள் தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் ஓட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அமீருக்கு என்ன தெரியும், திராவிடம் என்னன்னு தெரியும். சரி, இது தமிழ் தேசியம்னா நீங்கள் முதல்ல கிளியர் பண்ணுங்கள். தமிழ் தேசியத்தினுடைய ஆரம்ப காலத்துலேருந்து தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய தோழர் தியாகுகள் போன்ற, சுபவீர பாண்டியன் போன்ற பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் முதல்ல அவங்கள்ட்ட விவாதம் பண்ணுங்கள், நம்ம தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசிட்டு அப்புறம் அடுத்து வாங்க. தமிழ் தேசியம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவில்லை, திராவிடம் என்னங்கிறது தெளிவில்லை. அண்ணன் சொல்கிற கம்பி கட்டுற கதையை கேட்டு போட்டு வந்துட்டு அவர் யார் விமர்சனம் பண்ணாலும் இந்த போக்கு இருக்குல்ல, ரொம்ப ஆபத்தான போக்கு. இன்னைக்கு ஒரு அமீருங்கிறவர் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார், இயக்குனராக இருக்கார். அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலேயே போய் ஒரு போலீஸ் ஆஃபீஸரே நீங்கள் போய் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆச்சு. அப்போ நீங்கள் வெளிநாடுகளில் வேலை பார்த்தா ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணிட்டு யார் வேணாலும் என்னாலும் பேசலாமா? இந்த அரசியல் புதுசாக இருக்கே. ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதுக்கு பதில் கருத்து வைங்க. ஃபோன் பண்ணி பேசுகிறது, ஃபோன் பண்ணி மிரட்டுறது, மெசேஜ் அனுப்புறது, ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. இது தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் இந்த மாதிரியான ஆட்களை ரவுண்டு கட்டி தூக்குனாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க அடங்குவானுங்க. எல்லாரையும் சகட்டு மேனைக்கு சோசியல் மீடியாவில் வழக்குகள் நிறைய வழக்கு, திமுக வழக்கு தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி திமுக விட்டுருங்க, திமுக ஆளுங்கட்சியை காமனாக இருக்கக்கூடிய ஆட்கள் சமூக வலைதளங்களில் நாம் தமிழரால் பாதிக்கப்படாத ஒருத்தர் கூட இருக்க முடியாது. ஏதாவது ஒரு மீம்ஸோ ஒரு வீடியோவோ ஒரு இதை உடனே கீழே வந்து அவங்கள வந்து ரொம்ப ஆபாசமான விஷயங்களை அவர் எந்த கட்சியும் இருக்க மாட்டார். அவர் வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு இருக்கா எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய நபராக இருப்பார், சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஏதாவது ஒரு செய்தியோ ஒரு மீம்ஸோ ஒன்று போட்டார்னா அவரை தரம் தாழ்ந்து வந்து விமர்சனம் பண்ணுறது. இந்த ஒரு வன்ம கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். அது ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு வெளிநாடுகளுக்கு போன அங்கே இருந்துக்கிட்டு ஒரு நம்பர்லேருந்து பேசுகிறது, இன்டர்நேஷ்னல் கால்லேருந்து பேசுகிறது அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. ஆனால் சார், இப்போ வந்து சீமானுடைய பேச்சு வந்து அவர் வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி இவங்க 2 பேருமே ஒப்பிடவே முடியாது. 2 பேர் இவரோட இது என்ன இவரோட இது என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு அவர் பேசுகிறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அம்பேத்கரை தன்மையப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க, பெரியார் அவமதிச்சுட்டு அதை புறக்கணிக்கணும், அந்த அரசியலை புறக்கணிச்சுட்டு அம்பேத்கரை தூக்கி பேசக்கூடிய ஒரு சனாதன அரசியலுக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் துணை போகுது அப்படின்னு பேசுகிறார். அவருடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க? 100% அது நியாயமான நேர்மையான கருத்து தான். இதைத்தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பழனி பாபா சொன்னார்.
அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒதுக்கி வைத்துட்டு யாரும் அரசியல் பண்ணானா ரொம்ப ஆபத்தானவன், ஜாக்கிரதையாக இருக்கின்ற. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒதுக்கிட்டோ இல்லாட்டி அதுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு ஒரு அரசியல் பேச வர்றான் அப்படின்னா, அரசியல் முன்னெடுப்பு நடத்துகிறான் அப்படின்னா ஆபத்தானவன். அவனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் இன்னைக்கு இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்புநிலையில் இருக்கிற மக்களுக்கு, பெண்களுக்கு கல்வி, சொத்துரிமை எல்லாத்தையும் சட்டமாக்கியவர் அம்பேத்கர். அதை சொன்னவர் பெரியார். நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? பெண்களுக்கு சொத்துல உரிமை வேணும்னு சொன்னது பெரியார், அதை சட்டமாக்குனது அம்பேத்கர் இல்லையா? அப்போ ரெண்டையுமே நீங்கள் எப்படி பிரித்து பார்ப்பீங்க? இவர் ஒரு பெரியாரால் பேச முடிஞ்சது பேசினார், அது சட்டமாக்குனது அம்பேத்கர். நீங்கள் ரெண்டையுமே விட்டுட்டு தன்வசப்படுத்தக்கூடிய வேலையை, குறிப்பாக இந்தியா முழுவதும் இப்போ பாஜகவுக்கு எதிராக தலித்து வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதறக்கூடிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு நடந்து முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புகள்லாம் 2019, 2024 தேர்தலையும் பார்க்குறப்ப பாதிக்கு பாதி அந்த மாதிரியான வாக்குகள் இவர்களை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே ஃபார்முலா தான். இங்கே தமிழ்நாட்டில் ஏற்கனவே அவங்களுக்கு 50 கூட வராது, ஒரு 5% கூட வர்றது கூட பெரிய விஷயம் தலித்து வாக்குகள். அப்படிங்கும் போது அதை நேரடியாக ஒரு கூட்டம் போயிடக்கூடாது, போய் அறுவடை பண்ணிடக்கூடாது. அப்போ அம்பேத்கர் கையில் எடுக்கக்கூடிய வேலை செய்ய விஜய் அதெல்லாம் பண்ணுறாரு. விஜயும் அம்பேத்கரையும் பெரியாரும் கையில் எடுத்துட்டு அந்த வாக்குகளே ஒட்டுமொத்தமாக எதிரணியில் போயிடக்கூடாதுங்கிற வேலையை பண்ணுறாங்க. அதே வேலையை தான் இல்லை, எடுக்கிறத பற்றி நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க இல்லாமல் யாரால் அரசியல் செய்ய முடியாதுங்கிறது யதார்த்தம், அப்படி இருக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் குறிப்பாக யாரை எடுத்தால் இங்கே அரசியல் செய்ய முடியுமோ, யார் எல்லாருக்குமான ஒரு அரசியல் வழிகாட்டியை பொதுவாக அறியப்படக்கூடிய நபராக இருக்காங்களோ அவங்க மீது வெளிப்படையான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அல்லது வெளிப்படையாக அவங்களோட புகழை களங்கப்படுத்தணும்னு ஒருத்தர் செய்கிறாருன்னா அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு சீமான் நகர்ந்திருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் பெரியாரை தவிர்த்து அரசியல் செய்யக்கூடிய யாருன்னா ஒரே ஒரு கட்சி, தேசிய கட்சி இருக்கக்கூடிய பாஜக மட்டும்தான். அவங்கள தான் மற்றவங்க எல்லாருமே அவங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது எடுத்துப்பாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். பட் இவர் இந்த அளவுக்கு அவர் பெரியாருக்கு எதிரான தன்னோட கருத்தை கூர்மையாக வைக்கிறாரு, இந்த அளவுக்கு ஒரு காட்டமாக பேசுகிறாரு அப்படின்னா அப்போ இது எப்படி அவருக்கு வாக்கு வங்கியை கன்வெர்ட் ஆகும்? இதன் மூலமாக என்ன பொலிட்டிக்கலாக அவர் கெயின் கிடைக்கும்? அதாவது குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை தன் பக்கம், நான் பெரியாருடைய அம்பேத்கருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அம்பேத்கரை நான் தூக்கி பிடிக்கிறேன், அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரு கம்பேர் பண்ணிகிட்டே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நாள் பண்ணுறாங்க. அம்பேத்கரை அம்பேத்கர் பெரியார் சிலை இருக்கிற அளவுக்கு அம்பேத்கர் சிலை இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் இங்கே வைப்பாங்க ஒரு சில ஆட்கள். அது என்னன்னா, இது ரெண்டு பேரும் ரெட்டக்கொள்ளை துப்பாக்கி மாதிரி. பெரியாரும் அம்பேத்கரும், பெரியார் சொன்னதை அம்பேத்கர் செஞ்சார், சட்டமாக்கணும். அப்போ ரெண்டு பேரையும் பிரிக்கணும். இப்போ ரெண்டு பேரும் ஒரே அணியில் தான் இருக்கிறாங்க. பெரியாரையும் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அணியில் இருக்காங்க. அதில் ஒரு பிளவை உண்டு பண்ணணும். அந்த வேலையை தான் இப்போ சீமான் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இது ரொம்ப நாளாகவே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ சீமான் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருக்காரு. சீமானுக்கு ஒரு நெருக்கடி, அவருடைய கட்சியிலேருந்து ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறாங்க அப்படிங்கிற இன்சிடென்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா விஜயோடைய அரசியல் வருகைக்கு பிறகு தான் அந்த இன்சிடென்ட் நடக்குதுங்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த இன்சிடென்ட்டுங்கிறது அது ஒரு விஜய் தான் அதுக்கு முழுக்க காரணம், விஜய்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை சீமான் முன்னெடுத்தாருன்னா புரிஞ்சுக்கலாம். ஆனால் விஜய்க்கு எதிரான அரசியல் எடுக்காமல் விஜய் முன்மொழியக்கூடிய பெரியாருக்கு எதிரான அரசியலை எடுக்கிறதுங்க மூலமாக எப்படி தன்னுடைய அந்த கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நடவடிக்கை எப்படி அவரால் தடுக்க முடியும்? இல்லை, விஜய் வருகைக்கு பிறகு மட்டும் கட்சியை சிதறல. அதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஜய் வந்ததுக்கு மேலே தான் கட்சி சிதலம் அடைஞ்சிருக்கானா? இல்லை. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காலேஜ் மாதிரி. 3 வருஷம் அண்ணனுடைய பேச்சை கேட்டு, எழுச்சியான உரையை கேட்டு கட்சிக்கு வருவாங்க. 3 வருஷம் கழிச்சு அவர் கேட்குற கதையெல்லாம் கேட்டுட்டு ஐயோ அப்பாண்டு ஓடி போயிடுவாங்க. இதுதான் கதை. நீங்கள் நாம் தமிழர் தொடர்ந்து யாரும் ரொம்ப நாள் பயணம் பண்ண முடியாது, பயணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்த கட்ட தலைவராக உருவாகவும் அவர் விட மாட்டார் அப்படிங்கிறதான் அந்த கதை. இது அந்த கட்சியுடைய கதை. அப்படிங்கும்போது விஜய் வருகைக்கு முன்னாடி இருந்தே கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக முக்கிய நிர்வாகிகள்லாம் கூட, வெற்றி குமரன் மாதிரியான ஆட்கள்லாம் கூட வெளியில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வருகைக்கு பிறகு கட்சியில் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஒரு கும்பல் ஒரு சிறு அளவு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அப்போ பெரியாரை எதிர்க்கிறதுங்கிறது ரொம்ப நாள் ஆரம்பிச்சார். விஜய் வருகைக்கு முன்னாடி இருந்தே பெரியாரை இருக்க ஆரம்பிச்சார். பெரியாரை எதிர்த்தா தான் யார் சந்தோஷப்படுவாங்க, பெரியாரை எதிர்த்தா தான் எங்கேருந்து வரக்கூடிய நமக்கு சோர்சஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு தெரியும். அப்போ விஜய் வருகைக்கு பிறகு கட்சி சிதலம் அடைஞ்சிருச்சுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை சரி செய்யக்கூடிய வேலை தான் பெரியாரை இப்போ உயர்வாக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த கதை, பழங்கதைகள், அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் இப்போ பேச வேண்டிய நேரம் எதுக்கு? என்ன நடக்குது நாட்டில்? அதுதான் இப்போ ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி அதுதான். அப்போ இதுதான் அதாவது நீ உண்மையான ஒரு போராளி அப்படின்னா நீ தமிழ்நாட்டில் யூசிஜி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. யூஜிசி என்ன கொண்டு வந்திருக்கு? அரசு கல்லூரிகளில், கலைக்கல்லூரிகளுக்கு என்ட்ரன்ஸ் வைக்க போகிறோம். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத கல்லூரிகளுடைய பாடங்களை ரத்து செய்ய போகிறோம். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே ஆளுநரை நியமிப்பதற்கு ஒரு டீம் அவரே போட்டுக்கலாம், ஒரு குழுவை அவரே அமைச்சிக்கலாம் அப்படின்னு சில கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சட்டமன்றத்தில் நேற்று அதிமுக திமுக எதிர்த்தே ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இது
நாட்டில் ரொம்ப முக்கியமான போச்சு. அடுத்த தலைமுறையுடைய உயர்கல்வி எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி ஆளுநரை தேர்ந்தெடுத்து ஒரு யூபியில் இருந்தோ ஒரு பீகாரில் இருந்தால் ஒருத்தர் துணைவேந்தராக கொண்டு வந்து போட்டாருன்னா அவருக்கு இங்கே உள்ள கல்ச்சர் என்ன தெரியும்? இப்போ உயர்கல்வி கட்டமைப்புகளை செதுக்கக்கூடிய ஒரு ஆபத்தான வேலை, இதெல்லாம் மறக்கடிக்கக்கூடிய வேலையை இந்த சீமான் போன்றவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா தமிழ்நாட்டினுடைய துரோகி சீமான். இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ மாநில உரிமைகளுக்கு பறி போய்கிட்டு இருக்கு, கல்வி பறி போய்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பேசாமல் பெரியார் அன்னைக்கு என்ன சொன்னார், 1900 விடுதலை என்ன சொல்லியிருக்கிறார், அதுக்கு நிறைய பக்கமாக அன்றைக்கி அறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆதாரங்களை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து அதை டைவெர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலை, சர்ச்சைகளை பேசக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறார். ஓகே சார், சீமானுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு 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 நாகரிகமற்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். இதனுடைய பின்விளைவுகள் என்னென்ன இருக்குது, தமிழகத்தில் இது குறித்து அவர் என்ன விதமான நெருக்கடிகளை எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.